உத்தரம் எல்லாருக்கும் தெரியும் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். சிவனும் விஷ்ணுவும் இணைந்து ஐயப்பன் பிறந்ததாக சொல்லப்படுது. 1ஆம் பாதத்துல ஆணாக பிறந்தா தந்தைக்கு ஆகாதுன்னும், 2ஆம் பாதத்துல பெண்ணாக பிறந்தா தாய்க்கு ஆகாதுன்னும், ஜென்ம ஜென்மமா வரக்கூடிய சொத்து எதுவுமே உத்திர நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு வராதுன்றதுதான் ஒரு இது. ஃபீமேலாக இருந்தால் அந்த ஹெச்பி குறையிறது, இல்லை பீரியட்ஸ் பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த செவ்வாய் திசையில். இது சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்குமா. இப்போ மேலாக இருக்காங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் கொடுக்குறது, தோல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கறது, இல்லை எங்கேயாவது போய் வண்டியை ஓட்டிட்டு போய் வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகுறது. நாட் ஃபார் இல்லீகல் விஷயம் மட்டும் கிடையாது, மெயினாக அவங்க மாட்டக்கூடிய விஷயம்னா ஸ்கேம்ன்ற விஷயத்துல தான் ரொம்ப மாட்டுறாங்க. இன்னொன்று நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கெல்லாம் எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ராகு தசை நடக்கும் போது முக்கியமாக கவனம் தேவை. மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரங்கள், அதில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க எதில் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி எந்த தசாபுக்தி அவங்களுக்கு வெற்றியை தரும், கவனமாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துட்டு வராங்க ஜோதிடர் கஜலட்சுமி. இன்னைக்கு அவங்கள தான் சந்திக்க போகிறோம். எந்த நட்சத்திரம், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். பல ஜோதிட ரீதியான காணொலிக்கு பிரணவ மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உத்தரம் எல்லாருக்கும் தெரியும் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். சிவனும் விஷ்ணுவும் இணைந்து ஐயப்பன் பிறந்ததாக சொல்லப்படுது. அழகா மன்மதன் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா உதடும் கண்ணும் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மன்மதன் பிறந்த நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரம் தான். மன்மதனும் ரதிக்கும் திருமணம் நடந்ததும் உத்திர நட்சத்திரம் தான். சிவபெருமான் மன்மதனை எரித்ததும் உத்திர நட்சத்திரம் தான். அந்த உத்திர நட்சத்திரம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உத்திர நட்சத்திரம். ரொம்ப போல்டாகவும் இருப்பாங்க, ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லைனாலும் நல்லா கெத்தாக காமிச்சிக்கக்கூடியவங்க. அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்தாலும் நம்ம சொல்லிடலாம். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒரு கம்பீரம் அப்படின்றது வந்துடும். 1ஆம் பாதத்தில் ஆணாக பிறந்தா தந்தைக்கு ஆகாதுன்னும், 2ஆம் பாதத்துல பெண்ணாக பிறந்தா தாய்க்கு ஆகாதுன்னும், 3ஆம் பாதத்துல பிறந்தா தந்தைக்கும் தாய்க்கும் சிறு சிறு உடல்நிலை கொடுக்கும்ன்றோம். 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழலாகவும் இருக்கும். அதை விட அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இல்லையே அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இப்போ நான் 1ஆம் பாதத்துல பிறந்த ஆண் குழந்தையாக பிறந்தா தந்தைக்கு ஆகாது அப்படின்னா என்ன அப்படின்னா, உத்திரத்துல பிறந்தா ஜென்ம ஜென்மமா வரக்கூடிய சொத்து எதுவுமே உத்திர நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு வராதுன்றதுதான் ஒரு இது. அதாவது அந்த பரம்பரை சொத்து வராதுன்றது தான். நீங்க என்னதான் போராடி சண்டை போட்டு வந்தாலும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட நூல்ல இதுதான், இந்த மாதிரி தகவல் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்பா வழி சொத்து வரணும் அப்படின்னா அந்த சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவ்வளவு எளிதில் வராது. ஒரு தடை தாமதம் கொடுத்துதான் வரும். சிலருக்கு வரவே வராது, ஆனா இவங்க சம்பாதிச்சிருவாங்க. இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டுல குழந்தை பிறந்துடுச்சு, அதுலயும் பெண் பிள்ளை பிறந்துடுச்சு அப்படின்னா வளர 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 கண்டிப்பாக நிறைய சொத்து, பணம், செல்வாக்கு, செல்வம் சேரும்ன்றது சொல்லப்படுறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரியன் அப்படிங்கும்போது ஒரு டாமினேஷன் அப்படின்னா இவங்க எங்க போனாலும் ஒரு தலைமைத்துவமா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. இது உண்மைதான். ஏன் அப்படின்னா அதுதான் சொன்னேன், முதல் பாதத்துல இருக்கிறது இன்னும் ஜாஸ்தியே இருக்கும். ஏன்னா அந்த வீடே சூரியனோட வீடு, சிம்ம வீடு. அதில் இருக்கக்கூடிய முதல் பாதம் உத்திர நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்க. அவங்க உத்திர நட்சத்திரக்காரங்க நீங்கள் வேலைக்கு போனாலும் ஒரு டாமினேட்டிங்காக இருப்பாங்க, வீடு இருந்தாலும் ஒரு டாமினேட், ஆனால் வழி நடத்தி போயிடுவாங்க. நீங்கள் நம்பி கொடுக்கலாம், அவங்க நம்பி செய்யலாம். அவங்ககிட்ட உத்திர நட்சத்திரக்காரங்க எவ்வளோ அடிமட்டத்தில் பிறந்திருந்தாலும் உருட்டிக்கிட்டே அந்த குடும்பத்தை கரை சேர்த்துருவாங்கன்னு சொல்லப்படுது. அது ரொம்ப கம்பீரமான செல்வாக்குடைய நட்சத்திரம். பிறப்பின் கர்மா ரகசியம்னா எந்த ஒரு நோக்கத்திற்கான இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இதற்கான இவங்க போன ஜென்மத்தில் எல்லாருமே அடக்கி ஆண்ட ஒரு கர்மாவோட வந்ததாக சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா இவங்க அடுத்தவங்களை அடக்கி ஆள்றாங்க அப்படின்னா அந்த கர்மா கண்டினியூஷன் வருவாங்க. இல்லை இவங்க ஒருத்தவங்க அடக்கி ஆள்றாங்க அப்படின்னா இவங்க போன ஜென்மத்தில் எல்லாருமே அடக்கி ஆண்டு ரொம்ப துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி வந்ததாக சொல்லப்படுது. இவங்க வேலை செஞ்ச இடத்துலையோ இல்லை வீட்லேயோ ஏதோ ஒரு பெண் ரீதியான தோஷங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்போ இவங்களுக்கு ஒரு மருமகள் இருக்காங்க அப்படின்னா அந்த மருமகளுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாவே இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி குழந்தை பிறந்திருந்தாலும் பெண் குழந்தை பிறந்திருந்தாலுமே கூட அந்த பெண் குழந்தைக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. படிக்க வைக்கிறதோ, கல்யாணம் பண்றதோ, சொத்து கொடுக்கறதோ ஏதோ அந்த தகப்பனார் செஞ்சிருக்க மாட்டார். அந்த ரீதியான ஒரு கர்மா கண்டினியூஷன்ல வரக்கூடியதுதான் இந்த உத்திர நட்சத்திரம். ஹெல்த் ரீதியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்து ஆரோக்கியம். இவங்களுக்கு ஏற்கனவே சூரியன்றது பவர்ஃபுல்லாக இருக்கும்பொழுது என்ன மாதிரி அவங்க உடல் நோய் தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஆரம்பத்துலேருந்தே கவனமாக இருங்கன்னா என்ன மாதிரி விஷயம்?
2 விஷயம் மோஸ்ட்டாக உத்திர நட்சத்திரக்காரங்க கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப எங்கேஜ்லேயே. அது சூரியன் நல்லா இல்லைன்னா, நல்லா இருந்தாருன்னா கண்ணாடி போட மாட்டாங்க. நீங்கள் 80 வயதானா கூட கண்ணாடி போட மாட்டாங்க. கார் ஓட்டினால கண்ணாடி இல்லாமல் தான் கார் ஓட்டுவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஜாஸ்தி இருக்கும், முதுகு வலி ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா எலும்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து வலிகளும் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். மசில் பெயினும் அது எதுவுமே கொடுக்காது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி, எலும்பு வந்து டென்சிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கான ஒரு சிம்பிள்ஸ், கலர்ஸ், சித்தர்கள், எந்த ஒரு மரத்தை இவங்க பராமரிச்சுட்டே இருக்கும்போது இவங்களுக்கான வளர்ச்சியும் அதற்கேற்ற மாதிரி இருக்கும்னா என்ன? இவங்களுக்கான பூ அப்படின்னு பார்க்கும்போது கதம்பப்பூ. கதம்பப்பூ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மனசில் வேண்டுதல் வச்சு சாமிக்கு போய் செலுத்துறீங்க அப்படின்னா கதம்பப்பூ வாங்கிட்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சார்ந்த உணவு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை சார்ந்த உணவு எடுக்கிறதும் தானம் கொடுக்கறது அதை விட ரொம்ப விசேஷம். நீங்கள் தானம் வந்து கோதுமையை மட்டும் கொடுக்காதீங்க, பயிர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தானம் கொடுங்க. அது வளர்ந்து உங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய நிறைய கோதுமை வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. ஒன்று இவங்களுக்கான சித்தர் அப்படின்னு, ஏன்னா இது விடைப்பட்ட நட்சத்திரம், சிம்மத்திலையும் இருக்கு, கன்னியிலையும் இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய ராமதேவ சித்தர், இவர் வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு வணங்கக்கூடிய ஒரு சித்தராக சொல்லப்படுது. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்க கன்னியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு கரூர்ல இருக்கார். அவங்கள வணங்கும் போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். சித்தர்ல ஒரு 2 நிமிஷம் மனசார நினைச்சிங்கனாலே போதும், நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க. சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோல்டன் எல்லோவில் இருக்கக்கூடிய கலர் வந்து ரொம்ப வந்து லக்கியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எல்லோ வித் கிரீன் மிக்ஸ்டாக இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இது எப்படி இருக்குன்னா இந்த பேல் கிரீன்னு சொல்லக்கூடிய ஒரு கலர், அது வந்து க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி ராமர் கலர் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, பட்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். இப்போ இவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகள், அதே மாதிரி திருமணத்தில் இவங்களை புரிஞ்சு இவங்க கூட அனுசரித்து இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம்னா என்ன? இவங்க செய்யக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னா முதல்ல கோவத்தை கம்மி பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை விட அடுத்தவங்க பேச்சு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஃபுல்லாகவே கேட்டுடணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 80% கேட்டு அவங்க பின்னாடியே எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்க வந்து போல்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய பர்சன் தான். பட் கண்டிப்பாக இவங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் மாதிரி யாராவது இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கேட்பாங்க. அந்த லாஸ்ட் 20% இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இவங்க கேட்க மாட்டாங்க. அப்போது அந்த செய்யக்கூடிய வேலை வந்து சிதறி போயிடும். ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. முழுசாக செஞ்சிங்கன்னா அவங்களதே கேளுங்க, இல்லை நீங்களே டிசிஷன் எடுத்துக்கங்க. அதை பண்ணாலே லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் ஆவாங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க நிறைய பார்த்தீங்கன்னா அரசியலில் இருப்பாங்க, அரசாங்கத்தில் இருப்பாங்க, நிறைய டெண்டர் எடுக்கக்கூடியதாக இருப்பாங்க, கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கக்கூடியதாக இருப்பாங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருப்பாங்க, ஃபாரினில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆன்மீகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. சாஃப்ட்வேரில் இருக்காங்க, இல்லை ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. இவங்க கீழே இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ஆப்ஷனில் தான் அந்த உத்திர நட்சத்திரம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திரம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லலாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் பொசிஷன்லலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. உத்திர நட்சத்திரத்துக்கு இணைக்க கூடாத நட்சத்திரம்னா ராகு நட்சத்திரம் பெருசாக செட் ஆகாது. அதாவது ராகு நட்சத்திரம் சொல்லக்கூடியது திருவாதிரை ஓகே, சுவாதியும் சதயமும் ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் இணைக்கும் போது பார்த்து இணைக்கணும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திர நட்சத்திரம் நல்லாவே செட் ஆகும். மோஸ்ட் ப்ராப்ளி நிறையவே செட் ஆகுது. 3 நட்சத்திரமே செட் ஆகும். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் 3மே செட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு செவ்வாய் நட்சத்திரம் வேண்டாம். செவ்வாய் நட்சத்திரம் கூட நீங்க மிருகஷேடம் ஓகே, மற்றபடி வேற எதுவுமே சித்திரையும் வேண்டாம், நமக்கு அவிட்டமும் வேண்டாம். அதற்கப்புறம் சுக்கிர நட்சத்திரம் செட் ஆகும். சுக்கிர நட்சத்திரமும் பூரம் வேண்டாம், மற்றபடி மற்ற 2 பரணியும் போராடமும் உங்களுக்கு ஓகே. கேது நட்சத்திரம் கூட பார்த்தீங்கன்னா அஸ்வினி உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும், மற்றது எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி சில நட்சத்திரம் மேட்ச் ஆகும், சிலது வேண்டாம். இதுலையுமே இப்போ நான் சொன்னதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதமும் சிலது வந்து செட் ஆகும், பாதமும் இருக்குது. அது இன் டெப்த் அவங்க ஜாதகம் பார்க்கும்போது நம்ம ஏன்னா திருமண பொருத்தத்தில் இப்போ அந்த நட்சத்திர பொருத்தமும் நிறைய பேர் பார்க்கறதுனால இந்த ஒரு கேள்வியாக நிறைய பேர் இப்போ நட்சத்திரத்தை பொருத்தத்தை விட தசாபுத்தி பொருத்தம், நான் மோஸ்ட்டாக தசாபுத்தி பொருத்தம் நிறைய பார்ப்பேன். தசாபுத்தியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் வரைக்கும் தசாபுத்தி பார்த்து தான் மேட்சிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இவங்களுடைய வாழ்நாள் தசாபுக்தி பலன் அப்படிங்கிறது இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது உத்தரத்தில் பிறந்துட்டாலே சூரிய தசையில தான் அவங்களுடைய வாழ்க்கை. 6 வருட சூரிய தசை. இவங்க குழந்தையா இருக்கும் பொழுது இது இவங்க அப்பாவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்குமா, இல்லை அவங்க வளர்ச்சியை
கீழே போகிற மாதிரி இருக்கும்? இப்போ வந்து முதல் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா 4 வருடம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன், அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொன்னேன்னு, ஒன்று அப்பா வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறதாவோ இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கறதாவோ இல்லை இவங்க வெளியில் வந்து இருக்கிறதாவோ ஏதோ ஒரு சூழல் கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை 2ஆம் பாதத்தில் இருக்காங்கன்னா அம்மா இவங்களை கண்ட்ரோல் எடுத்து அம்மா அப்பாவாக மாறி செய்ய வேண்டிய சூழலாக இருக்கும். சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கு. சூரிய தசை கொஞ்சம் ஆவரேஜாக தான் போகும், ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. 4லேருந்து 5 வருடம் தானே நமக்கு இருக்கு, பெருசாக இருக்காது. ஓகே. ஏன்னா இது ஏன் அப்படின்போ அதற்குள்ள இருக்கிற புக்திகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பை கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இழப்பு வந்து ஒண்ணு தந்தைக்கு இழப்பு, தந்தை ரீதியான இழப்பு ஏதாவது கொடுக்கும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல இந்த ஜுரம் வந்து ஃபிக்ஸ் எல்லாம் வரதுக்கான அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கும். இந்த நரம்பு தளர்ச்சி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியும். அடுத்து வர 10 வருட சந்திர திசை அவங்க தாயை எப்படி வந்து அது பாதிக்குமா, ஏற்றமா இருக்குமா, அதே மாதிரி இவங்களுடைய படிக்கிற காலத்துல இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அது எந்தெந்த புக்தி காலங்கள் கவனமா இருக்கு? சந்திர திசை கண்டிப்பா சந்திர திசையில அம்மாவை சார்ந்து தான் இருப்பாங்க. இவங்க அம்மாவோட தான் இருப்பாங்க. கொஞ்சம் அம்மாக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ ஆகாத ஒரு சூழலாக தான் இருக்கும். சந்திர திசையில சந்திரன் புத்தி வந்து கொஞ்சம் ஒரு மந்த நிலையை கொடுக்கும். இவங்க படிக்கிற ஸ்டேஜில் அப்பதான் இருப்பாங்க. 6 வயது இல்லை 7 வயதுல இருப்பாங்க. ரொம்ப மந்தமா இருக்க மாதிரி இருக்கும். அம்மாவுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும், அந்த ஒரு சூழலாக இருக்கும். இந்த சந்திர திசையில சனி புத்தி கவனமாக வேணும். படிப்பு கண்டிப்பா ஒரு சின்ன ஒன்று ஃபெயில் ஆகுறதோ இல்லை வந்து கம்ப்ளைண்ட் ஆக உங்க பையன் அடுத்த வருஷம் நாங்கள் போட மாட்டோம், நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தாதான் போடுவோம், இது எல்லாமே இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இருக்கும். இது ஆணாக இருந்தால் ரொம்ப வாழ்த்தனத்தோடு அடிதடியோடு அப்படியெல்லாம் போகக்கூடிய சூழலா இருக்கு. இது எப்படின்னா சந்திர திசையில சனி புத்தியில இதெல்லாம் நடக்கும். அப்போ அம்மா வந்து அங்கே போய் நிற்கிறதாவோ இல்லை அப்பா போய் நிற்கிறதாவோ நமக்கு இல்லை அப்படின்னா அப்போதான் இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து ஹாஸ்டலில் போடுறதோ இல்லை தாத்தா வீட்டில் போடுறதோ இல்லை நாங்கள் இங்கேருந்து ஃபாரினுக்கு போகிறோம் நீங்கள் இங்கே யாரோடய இருந்து படிக்கிறோம், அந்த சூழலில் இந்த சந்திர திசையில் கொடுக்கும். சந்திர திசையில் டிராவல் கொடுக்கும், டிராவலிங் மூவிங் இருக்க மாதிரி இருக்கும். படிப்பு தடையோ இல்லை இடம் மாறி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எந்த புக்தி காலம்? சனி புத்தியில கொடுக்கும். கேது புத்தியில படிப்பு ரொம்ப ஸ்லோவாகி மந்தமாகி போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஒன்று ஃபேமிலியை விட்டு பிரித்து ஹாஸ்டலுக்கு போகிற சூழல்லாம் கொடுக்கும். இது வந்து கேது புத்தியும் சனி புத்தியும். அடுத்ததாக இவங்க இந்த டீனேஜ் பருவத்தை தாண்டுற அந்த ஒரு டைமாக இருக்கும். அடுத்த 7 வருட செவ்வாய் புக்தியில் ரொம்ப வேகமாக என்ன மாதிரி விஷயம் செய்வாங்க? ஏன்னா இந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருமா, இல்லை இவங்க மூலமாக இவங்க அப்பாவுக்கு ஏதாவது சொத்து சேர்க்கை மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி பலன்? இல்லை செவ்வாய் திசையில் 2 விஷயம் கொடுக்கும். ஒன்று என்னன்னா கோவம் ஜாஸ்தி கொடுக்கும். ஏற்கனவே உத்திர நட்சத்திரம் கொஞ்சம் கோவம் முன்கோவியாக இருக்கும். இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது ஸ்டார்டிங்ல செவ்வாய் தசை செவ்வாய் புத்தியில ரொம்ப ஒரு கோவம், ஒரு வேகம், உடம்பு ரொம்ப சூடா உஷ்ணம் கொடுக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் அங்கே இணைந்துடும். அப்போ அந்த உஷ்ணம் உடம்பு கொடுக்கறது இது எல்லாமே கொடுக்கும். சில விஷயம் அவங்க முன்கோவியாலே நிறைய விஷயம் தடைப்பட்டு ஒரு இழக்கக்கூடிய சூழலாக இருக்கும். ஒரு சொத்து சேர்க்கிறாரோ இல்லையோ இவங்க ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு இல்லை அம்மா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்க ஏதாவது பாருங்க, வீடு பாருங்க, வாங்கலாம், நம்ம இனிமேல் சம்பாதிக்க போனால் இஎம்ஐல போட்டலாம், அந்த மாதிரி ஒரு சூழல் கொடுக்கறதான தன்மையாக இருக்கும் கண்டிப்பாக செவ்வாய் திசையில. அதற்கப்புறம் அம்மாவுக்கான மருத்துவ செலவு பண்றது இல்லை இவங்களுக்கே ஏதாவது ஒரு மருத்துவ செலவு பண்றதோ அந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக கொடுக்கும். ஃபீமேலாக இருந்தால் அந்த ஹெச்பி குறையிறது இல்லை வந்து பீரியட்ஸ் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த செவ்வாய் திசையில. இது சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ மேலாக இருக்காங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் கொடுக்குறது, தோல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கறது, இல்லை எங்கேயாவது போய் வண்டியை ஓட்டிட்டு போய் வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகுறது செவ்வாய் திசையில கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குலாம் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் தேவைப்படணும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வரக்கூடிய ராகு திசை இது வந்து அவங்களுடைய கல்யாணம், வேலை, தொழில் இதை சார்ந்து இருக்கும். 16 வருட ராகு திசையில இவங்க கவனமா இருக்கணுமா, இல்லை ஏற்றமா இருக்குமா, இல்லாட்டி இவங்களை கீழே கொண்டு போய் தள்ளிடும்? 16 வருடம் ராகு தசை உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அரசியலோ அரசாங்க சார்ந்த விஷயத்துல ஒரு ஐக்கு கண்டிப்பா கொடுக்கும். இன்னொன்று நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்கெல்லாம் எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ராகு தசை நடக்கும்போது முக்கியமா கவனம் தேவை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு தசை ராகு தசையை வச்சுதான் தீர்மானிக்கும். ஸோ நீங்க ராகு தசையில ரொம்ப ஆட்டம் போட்டு பேசக்கூடாத வார்த்தையை பேசி குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரு தசை நமக்கு பெருசா கொடுக்காது. ஸோ ராகு தசையை பார்த்து கையாளணும். சிம்மத்துல இருக்கக்கூடிய முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு ராகு தசை வரும்போது எப்படி இருக்கும்னா கண்டிப்பா ஒரு ஐக்கு நல்லா கொடுக்கும். நல்லா கொடுத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அந்த கண்ணை மறைக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் நடக்கும். குரு தசை பிரச்சனையை கொடுத்துரும். அதாவது உங்க தொழில் தெரியாமே வெளியில இருந்தவங்க இந்த ராகு தசை உங்களை வெளிச்சம் போட்டு காமிக்கும். நல்ல விஷயமா இருந்தாலும் வெளிச்சம் போட்டு காமிக்கும், கெட்ட விஷயமாக இருந்தாலும் வெளிச்சம் போட்டு காமிக்கும். அதனால ராகு தசை வரும்போது ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். ரொம்ப நமக்கான காலம் அதை பயனும் படுத்திக்கும். இதுல எந்த புக்தி காலங்கள் கவனமாக இருக்கணும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த ராகு திசையில தான் வந்து நிறைய தேவையில்லாத பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து இந்த இல்லீகல் கனெக்ஷன்ஸ்லாம் சொல்றாங்க. இது ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி அது மூலமா ஏதாவது வளர்ச்சியா, இல்லாட்டி இல்ல
கெட்ட பேரா, இந்த மாதிரி ஒரு விஷயம்? ராகு தசையில் 3 புத்திகள் ரொம்ப கவனம் வேணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ராகு தசையில் நாட் ஃபார் இல்லீகல் விஷயம் மட்டும் கிடையாது, மெயினாக அவங்க மாட்டக்கூடிய விஷயம்னா ஸ்கேம்ன்ற விஷயத்தில் தான் ரொம்ப மாட்டுறாங்க. எனக்கு முக்கால்வாசி ஜாதகம் ஃபாரின்ல இருந்தால் கூட எங்கேயோ பார்த்து அமௌண்ட்டை போட்டுட்டு கேட்குறாங்க, நம்ம இந்த மாதிரி கொடுத்தேன்னு. ராகு தசையில் கொடுத்த பணம் திரும்ப வராது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் இந்த வட்டிக்கெல்லாம் கொடுத்தா நீங்கள் கொடுத்து அதாவது ஏமாறுறீங்கன்னு தெரிஞ்சால் திரும்ப வராது. வேறு எந்த திசையில் கொடுத்தீங்கனாலும் வந்துடும். ராகு தசையில் கொடுத்தீங்கன்னா, அதுவும் ராகு தசையில் ராகு புத்தியில் கொடுத்தீங்கன்னா திரும்ப வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வரவே வராது. அது ஃபேமிலிக்கு ஹெல்ப்புக்குன்னு கொடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாலும் அவ்வளோதான். திருப்பி அதை நீங்கள் திரும்பி எதிர்பார்க்காம கொடுங்க, வரும். வட்டிக்கு விடுறதோ இல்லை வந்து டபுள் வட்டி ட்ரிபிள் வட்டி வரதெல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. அந்த மாதிரி விஷயத்தில் கவனம் வேணும். ராகு தசையிலே ராகு புத்தியிலே கவனம் வேணும். ரொம்ப ஸ்பீடு வளர்ச்சி கொடுக்கும், ஸ்பீடு மீட்டர் மாதிரி ஸ்பீடு வளர்ச்சி கொடுக்கும், ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கணும். ராகு தசையில் கேது புத்தி ரொம்ப கவனம் வேணும். ராகு தசையில் கேது புத்தியில் என்ன பண்ணுன்னா, ஒன்று ஹெல்த்து கை வைக்கும், ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசாக கொண்டு போய் இந்த டெஸ்ட் பண்ண அந்த டெஸ்ட் பண்ண இதை சர்ஜரி பண்ண அதை பண்ணணும் இதை பண்ணணுங்க. பட் நம்ம கேது புத்தி கம்மி தான், நம்ம கம்மியாக தான் வரும். பட் அதுலேயே நம்ம ஒரு மண்டையை ரொம்ப ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ராகு தசையில் சுக்கிர புத்தி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இல்லீகல் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய விஷயம் பிரம்மாண்டமாக யோசிச்சு சுகபோக வாழ்க்கைக்காக ஏமாறக்கூடிய காலமாகவும் இருக்கும் அது. ஸோ ராகு தசையில் சுக்கிர புத்தி ரொம்ப கவனம் வேணும். இப்போ வீடு பார்க்க போவீங்க, வீடு நீங்கள் ஒன்று வாங்க போவீங்க, இன்னொன்று ஆசை காமிச்சுன்னு நம்ம வரல போய் கொடுத்து மாட்டிப்போம். ஓகே, இவங்க 10 லட்சம் தான் நம்ம போவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் கம்மி அதை கிரியேட் பண்ணி ஓகே நமக்கு வருதே அப்படின்னு சொல்லி மாட்டிப்போம். அங்கே ஏதாவது லெட்டிகேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், இல்லை அங்கே ஏதாவது மேலே ஒயர் போகும், இல்லை வேற ஏதாவது இஷ்யூ இருக்கும், அதெல்லாம் கவனம் பண்ணி வாங்க. அது தெரியாது, புத்தி காலம் முடிஞ்ச உடனே ஒன்று வரும். பட்டா கொடுக்கறதுல பிரச்சனை வரும், ஏதாவது ஒன்று. இது வந்து லேண்டு பணம் கொடுத்து மாட்டிக்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வர்றது, நீங்கள் யாருக்கா ஒரு ஃப்ரெண்டாக போய் உதவி பண்ணிங்கன்னா கெட்ட பேர் வந்துடும். உத்திர நட்சத்திரம் பொது சேவையில் பொது விஷயத்தில் அரசாங்கம் சார்ந்த அப்புறமா ட்ரஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த விஷயத்துலலாம் கரெக்டாக அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறீங்க, ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா கூட கவனம் வேணும். உங்கள் ஃபோட்டோ காமிச்சு இவர் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு அவங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த ராகு உத்திர நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகு தசை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும், நம்மளை டேர்ன் பண்ணி சுத்த விடுற ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வயது நெருங்கிடுவாங்க. அடுத்து வரக்கூடிய குரு தசை 16 வருடம். இதில் ஏற்பட்ட அந்த ஒரு மாயையில் இன்னும் ஏற்றமாக இருக்குமா, இல்லாட்டி இவங்களுக்கு பொதுவாக குரு தசை அவமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் வந்து சொன்னேன், ராகு தசை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை தூக்குதோ நீங்கள் ஸ்டெடியாக நின்று அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா குரு தசை ஒன்றும் பண்ணாது. அந்த ஆட்டத்தோடு சேர்ந்து நம்மளும் ஆடிட்டோம் அப்படின்னா குரு தசை நம்மளை இனிமேல் வச்சு செஞ்சுட்டு போயிடும். குரு தசை என்னெல்லாம் கொடுக்க காத்திருந்துச்சு அது எதுவுமே நமக்கு வராது. குரு தசையில் நமக்கு ஒரு பேர் புகழ், அப்புறம் வந்து நமக்கு வந்து சொத்து வந்து இது பண்ணுறது, பொருளாதாரம் சேர்க்கிறது, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இது எல்லாமே கொடுக்காது. அதாவது உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு தசை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் குரு தசை அமையும். ராகு தசை உங்களுக்கு நல்ல விதமா போச்சு அப்படின்னா குரு தசை நல்ல விதமா போகும். ராகு தசை ரொம்ப ஃபாஸ்ட் growth கொடுத்து உங்களை ஒரு விதமா கீழே தள்ளி விட்டுடுச்சுன்னா அதுல இருந்து குரு தசையும் அப்படியே தான் இருக்கும். அந்த பேரை நீங்க ரீட்டைன் பண்றதுக்கு தசை முடிகிற காலத்துல தான் ரீட்டைன் பண்ண முடியும். இதில் இந்த கவர்மெண்ட் ஜாப் பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்பதான் வந்து எப்பயோ 20 வருஷம் முன்னாடி நீங்க பண்ணியிருப்பீங்க, அது அப்பதான் நோண்டி எடுப்பாங்க. அப்பதான் அந்த போட்டோவை போடுவாங்க, இதை இவர் பண்ணாரு, இவர் இதை செஞ்சாருன்ட்டு. நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு பண்ணியிருப்பீங்க, அதை ஃபோட்டோ போட்டு காமிப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து எப்போ வர்றது? ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தைய சொல்கிறோம், ஆசானை சொல்கிறோம், குருவா சொல்கிறோம், முக்கியமாக சொசைட்டி. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொசைட்டியில் நல்லா வாழணும், நல்ல பேர் புகழோடு வரணும், குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ அந்த சொசைட்டியில் பேரை டேமேஜ் பண்ணி. அடுத்ததாக வரக்கூடிய சனி தசை, அதுவும் பெரிய தசை. கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 55 வயது நெருங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாரும் சனி தசை வருதா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி உயிர் பயம் சொல்லிடுவாங்க. இந்த சனி தசையை அது முடியறதுக்குள்ளே நீ இருக்க மாட்டேன், இது உண்மையா அப்படின்னா எந்த புக்தி காலங்கள் கவனமாக இருக்கும்? இப்போது நான் சொன்னேன் ராகு தசையை ஒட்டி குரு தசை சொன்னேன். ராகு தசை நல்ல வளர்ச்சி கொடுத்தா குரு தசை பெருசாக கொடுக்காது, நல்ல வளர்ச்சியாக இருந்தால் இது நிலச்சி நிற்கணும். இதை பேஸ் பண்ணி தான் சனி தசை அமையும். ஸோ நீ இந்த குரு தசையில் நீ வந்து லிசன் பண்ணி கரெக்டாக உன்னுடைய கடமைகளில் அரசியலில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சனி தசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை காலை வரை விட்டுட்டு போய், அது பேராக இருந்தாலும் புகழாக இருந்தாலும் நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் வந்து நிலநாட்டி ஆண்டு கொண்டிருந்த பதவி எல்லாத்தையுமே அந்த சனி தசையில் பிடுங்கிடும். அதுலேயும் பர்டிகுலராக சனி தசையில் சனி புத்தியில் செய்யும்.
சனி தசையில் சந்திர புத்தியில் செய்யும். சனி தசையில் செவ்வாய் புத்தியில் கண்டிப்பாக இந்த உங்களுடைய ராஜாங்கத்தை பிடுங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கம் இருக்கும்ல, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய டிபார்ட்மெண்ட், உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் வேலை செய்கிற அந்த ராஜாங்கத்தை, அந்த பேர் புகழ் எல்லாத்தையுமே அள்ளி அழகாக தூக்கிடும். இதுவே உங்களுக்கு ராகு தசை பெரிய கொடுக்கல அப்படின்னா, குரு தசை கடைசி 4-5 வருடம் கொடுக்கும்போது சனி தசை சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு திரும்பி அந்த பேர் புகழ் எல்லாமே திருப்பி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது பார்க்காதது உங்களுக்கான ராஜாங்கத்தை அமைச்சு. ஓகே. ஏன்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா இது, எனக்கு அது சரியாக வரல, இது விட்டுலாமான்ற நேரத்தில் இந்த சனி தசை துவங்கும். நிறைய பேருக்கு அது பெருசாக போனதும் உண்டு, அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் போனதும் உண்டு. இந்த இடத்துல லைஃப் பார்ட்னருக்கு சனி தசையில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, சனி தசையில் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். அதாவது சனி தசை எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுமானா பண்ணாது, சனி தசை எல்லாருக்குமே நல்லது பண்ணுமானா பண்ணாது. ஆனால் உத்திரத்துக்கு நான் சொன்ன இந்த 3 தசை பார்த்துட்டு நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, இந்த சனி தசை நடக்கும்போது வீட்டில் ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தாத்தா பாட்டி மீன்ஸ் பெரியவங்க, அம்மா வீட்டு சைடு, மாமியார் வீட்டு சைடு, ஏதாவது ஒன்று நம்ம அட்டன் பண்ணக்கூடிய சூழலாக இருக்கும். தொடர்ந்து அதுவே சுப நிகழ்ச்சியை விட இதை தான் நிறைய பார்க்கணும். நிறைய வரும். திருக்கர்மாஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடவுளுடைய இது நிறைய அந்த வழிபாடுகள் போக ஆரம்பிப்பாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்லேயும் கை வைக்கும். நான் சொன்ன அந்த 3 திசைகளை கண்டிப்பாக ராகு திசையில் வந்து ஹெல்த்து கை வைக்கும், சந்திர திசையில் ஹெல்த்து கை வைக்கும், கேது திசையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ஜரி அந்த மாதிரி கொடுக்கும். ஆனால் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, ரொம்ப ஹெல்த்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, ஃபிட்டாக இருக்கணும். அவங்களே கொஞ்சம் வெயிட் போட்டோம், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கான ரெமிடிஸ் அவங்களே தேடிப்பாங்க. அதனால கண்டிப்பாக லாங் லைஃப் இருக்கும். சனி தசை வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, பட் கண்டினியூஸ் மெடிக்கல் இதில் இருக்கா மாதிரி ஒரு இது கொடுத்துரும். இப்போ அடுத்த வரக்கூடிய புதன் தசை கிட்டத்தட்ட 80 வயசு ஆல்ரெடி அவங்க தொட்டிருப்பாங்க. இதில் இந்த கண்ணியில் விழக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த புதன் தசை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு அப்புறம் தான் தொழிலே ஆரம்பிச்சு. இப்போ இந்த KFCலாம் எடுத்துக்கிட்டோம்னா 60 வயசுக்கு மேலே தான் KFCயில் இருக்கிறவரே வந்து பெரிய ஒரு பாப்புலராக ஆனார். இந்த மாதிரி ஏஜ் தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமைப்புன்றது இந்த புதன் தசையில் இருக்கும். நீங்கள் சொன்ன அதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். ஆனால் அவர் புதன் தசையோ இல்லை ஏதோ ஒன்று ஏஜை தாண்டி ஆரம்பிப்பார், பட் அவருடைய பேர் வந்து நிலைச்சி இருக்கும், ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க. பிராண்டா கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம TCS கூட பாருங்க, ஆனாலும் அவர் இல்லைனாலும் எனக்கு ஒரு பிராண்ட் இருக்கு. அது எல்லாமே இந்த புதன் திசையில் அமையக்கூடியது தான். ஸோ அந்த புதன் தசை என்னென்னா நம்ம இல்லைனாலும் நம்ம பேர் நிலைச்சின்னு இருக்கக்கூடிய சூழலை அமைச்சு கொடுத்துரும். புதன் தசையில் ராகு புத்தியில் தான் உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். பிரம்மாண்டமாக நமக்கு ஒரு அமைப்பை கொடுத்துடும். அதனால ஹெல்த்தில் ரொம்ப கவனம் இருக்குது. அந்த டைம் தான் வந்து அவங்களுக்கு நோயோட தாக்கம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் யாரோடைய உதவியோடு நம்ம வாழக்கூடிய ஒரு சூழல்லாம் கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனம் வேணும். அதே மாதிரி புதன் தசையில் நமக்கு செவ்வாய் புத்தியும் கொஞ்சம் கவனம். அந்த அறுவை சிகிச்சை, பிளட்டு கம்மியாகிறது, இந்த மாதிரி விஷயம் விழுந்துருவோம் நம்மளே அறியாமல். இல்லை எங்கேயோ ட்ராவல் பண்ணி போகும்போது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் வேணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். இப்போ அவங்களாம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன, அப்பப்போ ஏர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணுறதோ, இல்லை வந்து வீட்டில் பூஜை பண்ணிக்கிறதோ, இல்லை ஹோமம் பண்ணிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தற்காத்து கொள்ள முடியும். ஏன்னா மறைந்தும் ஒரு பிராண்டாக நிறைய பேர் இடத்துல வாழறதும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அவங்க மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நம்ம இன்னைக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கனாலே அவங்க வாழ்க்கை திசை எதை பற்றி நோக்கி இருக்கும், அவங்க எந்த விஷயத்த பாசிட்டிவாக இருக்கும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். பார்த்துச்சுக்க நேர்கள் இதை தாண்டி அவங்க ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் எந்த தசாபுக்தியில் என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னாலும் சுய ஜாதக ஆலோசனை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி அருமையான ஒரு பதிவு. நன்றி. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக ரீதியான தகவல்களும், ராசி ரீதியான தகவல்களும், நட்சத்திர ரீதியான தகவல்களும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிரணவ மந்திர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உத்திர நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நிறைய புது புது தகவலை நம்ம பார்த்தோம். நீங்கள் நிறைய கேள்விகளை புதுசாக என்கிட்ட கேட்டீங்க. இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.